வணக்கம், வெல்கம் பேக் டு பிவே ட்ரேடர்ஸ். H1B விசாவுடைய நியூ பாலிசிஸ்லாம் என்னென்ன, இந்த மாற்றங்கள் சாத்தியம்தானா, ஸோ இதனால யாருக்கு பாதிப்பு இருக்கு, இதனால பங்கு சந்தை வந்து எந்த அளவு பாதிக்கப்படும் அப்படின்றத இந்த வீடியோவோட குயிக்காக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ், அது மாதிரி ஸ்டாக் அட்வைஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஆப்ஷன் ட்ரேடிங், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ், ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H1B விசானா என்ன, அதில் லேட்டஸ்ட்டாக வந்த சேஞ்சஸ் என்ன, ஸோ இது வந்து எந்த அளவு பாதிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். H1Bன்றது வந்து ஒரு ஷார்ட் டைம் விசா. நீங்கள் வந்து ஃபார் யூஎஸில் ஒரு ஸ்கில்லில் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்க வந்து ஃபாரின்லேருந்து ரிசோர்ஸஸை வந்து எடுத்து அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்லுக்கு ஆள் எடுத்து அவங்க வந்து ஒரு டெம்பரரியாக அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 3 இயர்ஸோ அல்லது வந்து ஒரு 6 இயர்ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி அவங்க கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விசா தான் வந்து H1B விசா. இந்த விசா வந்து பல வருஷமாக இருக்குது. இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த விசாவில் போயிட்டு யூஎஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விசாவில் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பாலிசி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபர்ஸ்ட் வந்து H1B பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும். H1B பெட்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து $5,000 நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து லாட்ரி மூலமாக குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அது ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்ன்ற கோட்டா லிமிட் இருக்குது. அந்த கோட்டா லிமிட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். ஒரு 65,000 அல்லது ஒரு 75,000 அந்த இயருக்கு என்ன கோட்டா லிமிட் இருக்கோ அந்த கோட்டா லிமிட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த H1B விசா கிடைக்கும். ஸோ இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் யூஎஸ்க்கு போகிறதுல ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் H1B விசா பெட்டிஷன் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து த்ரூ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து இந்தியன்ஸ் தான் H1B விசாவில் அதிகமாக வந்து யூஎஸ்ல வந்து போயிருக்காங்க. அவங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யூஎஸ்க்கு போகணுன்னாக்கா ஒரு $5,000 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு பெட்டிஷன் அப்ளை பண்ணால் போதும். இப்போ வந்து as per நியூ பாலிசி இப்போ அந்த $5,000 வந்து $1 lakh மாற்றிருக்காங்க. $1 lakh எங்கே இருக்குது, $5,000 எங்கே இருக்குது பாருங்கள், டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ $5,000 அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் 4 to 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்து இப்போ வந்து நீங்கள் 88 லட்சம் அல்லது வந்து 90 லட்சம் கிட்டத்தட்ட டாலர் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ பணம் கட்டினாதான் பெட்டிஷனுக்கு அப்ளை பண்ணாதான் உங்களால் வந்து யூஎஸ்க்கு வந்து பெட்டிஷன் அப்ளை பண்ணி உங்களால் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினட்டாக பாதிப்பு இருக்குது. இந்த பணத்தை வந்து நீங்கள் டெய்லி இந்த பணம் வந்து ஒன் டைம் ஃபீஸா அல்லது வந்து ஆனுவல் ஃபீஸா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான். ஒன் டைம் ஃபீஸாக இருந்தாலும் ஃபீஸ் இஸ் வெரி ஹை இல்லைங்களா. எங்கே ஒரு 4 lakhs பண்ண இடத்துல இப்போ வந்து ஒரு 88 லட்சம், 1 கோடி இருந்தால் தான் உங்களால் வந்து யூஎஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளையே பண்ண முடியும், H1Bக்கு வந்து அப்ளையே பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. ஸோ ஓகே, இது எப்போ சைன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாலிசியை வந்து இனிஷியலாக சைன் அப் பண்ணது வந்து September 19th ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் டேட் வந்து 21st செப்டம்பர்லனாக்கா, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இது பிரச்சனை இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பெட்டிஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து த்ரூ ஆயிருக்கு இல்லை வெயிட்டிங்கில் இருக்குன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. யார் வந்து 21st அல்லது 21st அப்புறம் வந்து யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ H1B விசாவில் வந்து ஒருத்தவங்க வந்து யூஎஸ் போயிருக்காங்க, அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வந்து அஸ் யூஷுவல் அவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஎஸ் போகிறதுக்காக ஒரு பாலிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பெட்டிஷன் ஆல்ரெடி த்ரூ ஆயிருக்கு, உங்களுக்கு பெட்டிஷன் வந்து ஆல்ரெடி இன் ப்ராசஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வராது. இது யாருக்கு பிரச்சனை வரும்னா, நீங்கள் புதுசாக இப்போ பெட்டிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு யார் 21st அப்புறம் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ டைம்லைன் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். September 19th வந்து இது வந்து சைன் ஆஃப் ஆயிடுச்சு. 21st September 2025 இது வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐடி கம்பெனிஸ் தான். ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லை, டெஃபினட்டாக ப்ரொடக்ஷன் செக்டரும், பட் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐடி கம்பெனிஸ் தான். ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில தான் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து நிறைய வந்து போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து கம்பெனியினோட பாயிண்ட் ஆஃப் வியூ, செகண்ட் வந்து எம்ப்ளாயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்புறம் தேர்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கவர்மெண்ட்டோட வியூ அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ அவங்க வந்து ஃபாரின்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுத்து அவங்களுக்கு யூஎஸில் வந்து டெவலப் பண்ணுறதை விட, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறவங்களை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஜாப்க்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட்டோட வியூ. கம்பெனிஸோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கம்பெனிஸ்க்கு வந்து
யூஎஸில் வந்து ஒரு எம்ப்ளாயி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஹவர்லி சார்ஜஸ் இருக்கும். அது பிறகு வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் டே சார்ஜஸ் அல்லது மந்த்லி சார்ஜஸ் அப்படின்னு போனால் கூட அவங்களுக்கு வந்து பே பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து வெரி ஹையாக இருக்கும். இதுவே ஒரு இந்தியனையோ அல்லது வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ரிசோர்ஸ் அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக கொடுத்தா போதும். ஸோ அவங்களுக்கு உன்னுடைய டிரான்சாக்ஷன், அவங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்துட்டு போகிறது, அவங்களுக்கு ஹெச்ஓடி ப்ராசஸ், இந்த விசா எல்லாமே வந்து காசு வந்து கம்மியாக தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து ரிசோர்ஸஸ் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து எடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து கம்பெனியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதன் பிறகு அடுத்து என்ன எம்ப்ளாயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா, எம்ப்ளாய்க்கு வந்து இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இங்கே வந்து ஒரு 20 lakhs 30 lakhs வாங்குறாங்க அப்படின்றவங்களுக்கு அங்கே போனால் 1 crore வாங்குறாங்க சேலரி, அல்லது வந்து சம்திங் நியர்பை 1 crore, ரைட்? மேபி 1 crore ஆர் மேபி 90 lakhs ஆர் மேபி 1.5 வாட் எவர், ரைட்? ஸோ அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கிது. ஓகே, ஸோ இது வந்து எம்ப்ளாயினுடைய வியூ. ஸோ இதில் வந்து 2 விதம் பார்க்கலாம். இது எம்ப்ளாயிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு தான், அதே சமயம் ஐடி கம்பெனிஸ்க்கும் ஒரு பாதிப்பு தான். ஸோ இது ஐடி கம்பெனிஸ் மட்டுமா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இல்லை, இது எல்லா செக்டருக்குமே பொருந்தும். ஏன்னா இங்கேருந்து இந்தியாவிலேருந்தோ அல்லது வேறு கண்ட்ரிலேருந்தோ யூஎஸ்க்கு போய் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அங்கே ஏதோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு புதுசாக ஒரு விசா வேணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக பிரச்சனை இருக்குது. ஸோ இதே வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதன் பிறகு நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே விசா இருக்கிறவங்கள தான் திருப்பி அனுப்புவாங்க, இல்லை பெட்டிஷன் அப்ரூவ் பண்ணவங்கள தான் திருப்பி இனிமேல் யூஎஸ்க்கு அனுப்புறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்து பெட்டிஷன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு விசா ப்ராசஸிங்லாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். மேபி 1 or 2 நடக்கலாம். அவுட் ஆஃப் முன்னாடி வந்து ஒரு 1000ல் ஒரு டன் போகிறாங்க அப்படின்னாக்கா இப்போ 1 lakhல ஒரு டன் போகலாம். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து கம்பெனி வந்து இப்போ வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து அவனுக்கு ஒரு 30 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க சேலரி அப்படின்னாக்கா, ஃபாரின் போனால் 1 crore கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த விசாவுக்காக அவங்க திருப்பி ஒரு 1 crore கிட்ட செலவு பண்ண தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சார்ஜிங், பில்டிங் எல்லாமே வந்து டபுள் ஆகுது. ஏன்னா ஒரு எம்ப்ளாயை வந்து அவங்க வந்து யூஎஸ்ல வச்சிருந்தாலும் சரி, இந்தியாவில் வச்சிருந்தாலும் சரி, அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து வாங்குவாங்க, கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பில் போட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து வேலை செய்யறான், இவனுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வேலை பார்த்தானா இவ்வளோ காசு, இவன் யூஎஸ்லேருந்து வேலை பார்த்தானா இவ்வளோ காசுன்னு சொல்லி அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க காசு வாங்குறது வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதுலேருந்து ஒரு 30% 40% ஏதோ ஒரு சர்டன் ரேஷியோவில் இருக்கலாம். ஆனால் இங்கிருந்து வந்து இந்தியாவிலேருந்து போகிற ஒரு ரிசோர்ஸ்க்கு டபுள் ஆகுது, பேமெண்ட் வந்து டபுள் ஆகுது. 1 crore கொடுக்க வேண்டிய இடத்துல 2 crore கொடுக்க வேண்டிய, செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அந்த மார்ஜின் அவங்க கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பில்லபிள் சார்ஜிங் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக இது பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி. அன்லஸ் அவங்க போலினாக்கா ஒரு பெரிய ஒரு சேல் போயிடும், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அது மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வந்து இவங்க இந்தியாவிலேருந்தோ அல்லது மற்ற கண்ட்ரிலேருந்தோ யூஎஸ்க்கு வந்து ஆள் அனுப்புவாங்க. இல்லைனாக்கா ஸோ அவ்வளோ ஹையர் காஸ்ட் கொடுத்து அனுப்பி அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் பில்லபிளோ அல்லது வந்து அதை இம்பாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ டெஃபினட்டாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது பிஸ்னஸில் அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து விசா இருக்குது, அவன் வந்து போகிறான் அப்படின்னாக்கா, ஒருத்தவன் நல்ல பொட்டன்ஷியலாக இருந்தால் கூட, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அது இது நல்லாவே இருந்தாலும் கூட, ஸோ இன்னொருத்தவன் வந்து விசா வச்சிருக்கான், அவனுக்கு வந்து கொஞ்சம் போயிட்டு வர முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக அவனை தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி கம்பெனிஸில் இனிமேல் நடக்க போகக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ ஓகே, இது வந்து 2 விதம் பார்க்கலாம். இதில் வந்து பெரிய கம்பெனிஸ் ஒரு விதம், இன்னொன்று வந்து சின்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறோம். பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு எல்லா வேர்ல்டில் ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிளேஸ் இருக்கும். ஸோ அவங்களோட கம்பெனிஸ் இருக்கும், அவங்களோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க இந்தியாவிலேருந்து ஆள் அனுப்பணும் அல்லது வந்து வேறு கண்ட்ரிலேருந்து யூஎஸ்க்கு ஆள் அனுப்பணும்னாக்கா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே லோக்கலாக இருக்கிறவங்கள கூட அவங்க வந்து அதை வச்சு அவங்க அந்த ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து பெரிய இம்பாக்டாக இருக்காது. இம்பாக்ட் இருக்குது, பட் ஆனால் இது பெரிய அளவில் இல்லாமல் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அல்லது ஒரு மிட் ஸ்கேலில் வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டு வர கம்பெனி அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் வந்து நிறைய ரிசோர்ஸிங்லாம் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ் க்ரோத் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்போது டெஃபினட்டாக அவங்க வந்து அடிக்கடி யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த ட்ராவலுக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி வரும் பொழுதும் அதிகமாக பே பண்ணி போகிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக தான் கண்டிப்பாக இது இருக்க போகுது.
ஸோ இதனால வந்து கண்டிப்பாக ஒரு லீகல் சேலஞ்சஸ் வித்தின் யூஎஸில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிலாம் இருப்பாங்க, டெஃபினட்டாக அதுக்கு ஒரு அப்போசிஷன் இருக்கும். பட் அதே மாரி கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணும்பொழுது நோ ஒன் கேன் டூ எனி திங், ரைட்? ஸோ டெஃபினட்டாக அது இம்ப்ளிமெண்ட் ஆக தான் போகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. பட் பார்க்கலாம் ஆக்சுவலி என்ன இதனுடைய இம்பேக்ட் வந்து எந்த அளவு வந்து இப்போ எல்லாருக்கும் பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து ஐடி மார்க்கெட்டில் வந்து ஹெவியாக பாதிக்கும்ன்றது உண்மை. பட் இதை வந்து மற்ற கம்பெனிஸில் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பாதிக்காதா அப்படின்னா பாதிக்கும். பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ரிஃப்ளெக்ஷன் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கம்மி. ஏன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய எம்ப்ளாயிஸ்னுடைய மெஜாரிட்டி வந்து அந்த லோக்கல் கண்ட்ரீஸ்னுள்ளே இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயிஸ்லாம் அடிக்கடி வந்து ஃபாரின் போயிட்டு வரது வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதனுடைய சேல்ஸ் டீம் போவாங்க அல்லது மேனேஜ்மெண்ட் டீம் போவாங்க. ஸோ அதில் வந்து போயிட்டு வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்பர்ஸ் வந்து கம்மி. பட் ஐடி கம்பெனிஸில் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து வந்து ஃபாரினுக்கு போவாங்க, அங்கே போயிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலி ஒரு 3 years 4 yearsக்கு அப்புறம் திருப்பி வருவாங்க. ஸோ வேறு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போவாங்க. இது மாதிரி வந்து ரொட்டேஷனில் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ நீங்கள் இதனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி வந்து இப்போ 2 நாளாகவே வந்து டவுனில் தான் போயிருக்கு. பட் வாட் இஸ் அ ட்ரெண்ட் நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ் பிரசிடென்ட் வந்து மோடிக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஐடி மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியை நோக்கி வந்துச்சு. திருப்பி இந்த பாலிசிஸ் இது வந்து இந்தியாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாலிசி அப்படின்னு சொன்னால் இல்லை, இது வந்து குளோபல் பாலிசி. அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு வரக்கூடிய இமிகிரேஷனுக்கு செட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசி. ஸோ இது வந்து இந்தியாவுக்காக அவங்க ஸ்பெஷலாக பண்ணது கிடையாது. பட் ஆனால் இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரு 70% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த H1Bல போகிறதுல 70% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறது இருந்தாக்கா இது நல்ல டைம் தான், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். பட் ஆனால் குயிக் ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி. ஏன்னா மேபி இந்த கவர்மெண்ட் யுஎஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து அவங்க மைண்ட் செட் மாறணும், இல்லை கவர்மெண்ட்டே மாறணும். ஸோ அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் உங்களுக்கு இது எல்லாமே ரெக்கவரி ஆகும். பட் வெயிட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலையோ அல்லது வந்து வேறு ஏதாவது மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அது மாதிரி நியூ வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பாய்.